சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தின் கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, முது கிரிகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறேன், முது மகத்துவமான வல்லமையின் நிமித்தமும் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரனிடத்தில் நடப்பிக்கும் கிரியின் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவர்கள் கழிவுந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, தம்முடைய தேவனை ஸ்தோத்திரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் தம்முடைய ஆத்மாவை உயிரோடை வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சர்வாங்க தகன பலிகளோட உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொடுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லோரும் வந்து கேளுங்கள். அவர் என் ஆத்துமாக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் நாவினால் அவர் புகழப்பட்டார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தை என் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சங்கீதம் ஒரு வகையான தீர்க்க தரிசனம். பூமியில மனுஷர்கள் எல்லாம் மெய் தெய்வமாகிய யெகோவாவை குறித்த அறிவு நிறைந்திருக்கும் நாட்களில் அவர்களுக்கு உண்டாகிற ஒரு 3 தன்மை. ஒன்று, என்ன செய்வார்கள்? அவர்கள் துதியினால் நிறைந்திருப்பார்கள். 2, சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். 3, என்ன நடக்கும்னு சொன்னா ஆராதனையினால ஆசீர்வாதம். இந்த 3 சம்பவங்களையும் தான் இது ஒரு எதிர்பார்ப்பின் சங்கீதம் சொல்லலாம். இல்லைன்னா இது ஒரு வகையான தீர்க்க தரிசன பார்வையின் சங்கீதம். இந்த சங்கீதம் 1வது வசனத்துல என்ன சொல்லுது? பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் எல்லாரையும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் மட்டும் தேவனை என்ன செய்யறதில்ல, நினைக்கிறதோ துதிக்கிறதோ இப்ப இந்த காலத்துல இருக்கிறது போல. இப்ப கிறிஸ்தவர்களிலே ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் தேவனை நினைக்கும், தேவனை துதிக்கும், தேவனை. அதாவது இன்னொரு வகையில இதை சொல்ல போனா மனுஷன் தெய்வத்தை நேசிக்கும் ஒரு காலமா இருக்கும். இப்ப நம்ம எல்லாரும் இப்ப உலகம் இப்ப தேவனை யாரு நேசிக்கிறோம்? உலகம் இன்னைக்கு பணத்தை நேசிக்கும், பதவியை நேசிக்கும், அதிகாரத்தை நேசிக்கும், ஆடம்பரத்தை நேசிக்கும், அழகை நேசிக்கும். இப்படி உலகத்துல பல நிலை இருக்கும்போது
யதார்த்தமா ஒரு மனுஷன் தேவனை நினைத்தால் அந்த மனுஷன் இப்ப ஒரு ஆளு ஒரு காரியத்தை நேசிக்கும் போது என்ன நடக்கும்? நேசிக்கிறவர்களை குறித்து நினைப்பாங்க, நேசிக்கிறவர்களை குறித்து புகழ்வார்கள், நேசிக்கிறவர்களை குறித்து அறிவிப்பார்கள். இந்த நேசம் இல்லையா, இந்த அதாவது விருப்பம் இல்லையா, வாஞ்ச இல்லை தாகம், அதை என்ன செய்யும்? முதலாவது புகழ வைக்கும், அந்த அது என்ன செய்யும்? புகழ வைக்கிறது. ரெண்டாவது என்னது? அந்த மூணாவது அறிவிக்கும். அதாவது ஒரு இடையில ஒண்ணு என்ன சொன்னேன்? தேவனை நினைச்சவர்கள் நேசம் இருந்தா நினைச்சுவோம். நீங்க சொன்னா நாங்களும் கேட்டோம். அப்படியா? ஹலோ, எல்லாம் உறங்கிட்டு இருக்கீங்களோ? இல்லையா? புகழ்ச்சி, நேசம். சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அது வசந்த நாங்கள் நான் சொன்னேன். ஒரு ஆளுகிட்ட ஒரு அன்பு இருந்தா என்ன செய்வோம்? புகழ்வோம். அது என்ன செய்வோம்? புகழ்ச்சி இருக்கும். என்ன புகழ்ந்துகிட்டே இருப்போம். அதுக்கு மேல என்ன செய்வோம்? அவருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்வோம்? உணர்ந்து அறிவிப்போம். புகழும் போதுதான் உணர்வு உண்டாகும். புகழாதது வரைக்கும் உணர்வு உண்டாகும். வாயை துறந்து தேவனுடைய கிரியைகளை சொல்லாதது வரைக்கும், அதாவது அறிவிக்கிறது ரெண்டாவது, முதலாவது துதி தான். அதாவது தேவன் புகழ்ச்சியின் தன்மை, அதாவது புகழுகிறது ஆட்டோமேட்டிக்காவே. இப்ப என்ன செய்யும்? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, இப்ப இடைப்பட்ட காலத்துல ராகுல் எல்லாரும் புகழ்ந்தாங்க. அமெரிக்காவில் பேசினது. இப்ப உலகத்திலே 2வது மனுஷன். அமெரிக்காவுடைய அமெரிக்க ஜனத்துக்குள்ள போய் நின்றுகிட்டு லவ் த ஹியூமானிட்டி, மனுக்குலத்தை நேசியுங்கள் சொல்லி ஏற்கனவே சொன்னோம். விவேகானந்தர் போய் நின்றுட்டு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அமெரிக்காவுக்கு உலகத்துக்கு ஒரு பப்ளிக் அட்ரஸ், அதாவது பொதுஜன மேடையில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொன்னது உலகத்துக்கு. அதுதான் முதல் பிலாசபி, தத்துவமா மாறிச்சு. இப்போ உலகத்துக்கு 2வது தத்துவமா மாறி லவ் ஹியூமானிட்டி, மனு குலத்தை நேசி அப்படின்னு சொன்னது இன்னைக்கு 2வது தத்துவமா உலகத்துல மாறி. அப்ப புகழுகிறாங்க. 2வது என்ன செய்யறாங்க? அந்த காரியங்களை உணர்கிறாங்க. அப்ப என்ன உணர்வு? ஒரு அரசியல்வாதிங்கன்னா யாரா இருக்கணும்னு சொல்லி அந்த 3 காரியங்கள் சொல்றாரு. அப்போ அடுத்து நினைச்சுறாங்க, அறிவிக்கிறாங்க. இப்ப நான் புகழ்ந்து உணர்ந்த உடனே சும்மா இருந்தா அதுல என்ன அர்த்தம்? அப்போ புகழ்ச்சியும் புகழுகிறதுலையும் துதிக்கிறது, துதின்னு சொல்றது வேற, நன்றி அறிதல். இங்க கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவரை கம்பீர பாட்டுக்கும் கம்பீர துதிக்கும் வித்தியாசம். கம்பீரமாய் பாடுங்கன்னா நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக, அதாவது கம்பீரம் பலத்தோடு, அது ஒரு வகையான கம்பீரமாய் ஒரு ஆள் பாடு, கம்பீர சத்தம் இல்லைங்க. கம்பீரம் அப்படிங்கிறதுனால ஒரு 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 வீரா, ஒரு ஒரு வேகத்தோட பாடுங்கள். ஏன்? அவர் என்ன செய்யற தேவனா இருக்கிறார். எதனால அவரை நான் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கதான் ரகசியம். எதனால நான் பாடணும், எதனால அவரை கம்பீரத்தோடு நான் பாடி அவரை புகழணும் அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணும் இல்லை. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ல இருந்து 4 வருஷத்த கடைசி நாட்கள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடிகளில்
ஆலயமாகிய பர்வதம் கொடிமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜனங்களும் அதற்கு ஓடி வருவார்கள். நீ கம்பீரமா பாடுகிற நேரம் என்ன நடக்கும்? எல்லாரும் அதுல ஈர்க்கப்படுவார்கள். அடுத்தது என்ன? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோன் என்று வேதமும் எருசலேம் என்று கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். இப்போ எல்லா ஜனங்களும் ஏன் ஓடி வரார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு கூட்டத்தினுடைய கம்பீரமான அந்த பலத்தோடு அவரை புகழுகிற அந்த புகழ்ச்சியானது ஜனத்தை இழுத்துட்டு வருது. ரெண்டாவது அங்க என்ன பார்க்கிறோம்? ஏன் வருகிறார்கள் அப்படின்னு கேட்டா, அந்த அவர் நாம் நடக்க வேண்டிய வழிய என்ன செய்யறாரு? வேதத்தின் மூலமாய், சீயோன் என்று வேதம் கர்த்தருடைய வசனம், வேதத்தின் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்தி தாரார். மூணாவது என்ன சொல்ல? ஜாதிகள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்கள் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறுவலாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தம் செய்வதில்லை. அப்ப சமாதானத்தை, அதாவது தேவனை கம்பீரமாய் பாடுகிற நேரம் நடக்கிறது ஒண்ணு. தேவனை குறித்த அறிவு உண்டாகுது, அவருடைய மேல உள்ள வாஞ்சை உண்டாகுது. அடுத்தது சமாதானம், அறிவு, வாஞ்சை, சமாதானம். அந்த கம்பீர பாடல் ஏற்படுத்தும். அறிவு, வாஞ்சை, சமாதானத்துல இன்னைக்கு அநேருக்கு சமாதானத்துடைய பாதைகள் உருவாவது இல்லை. ஏன்னா தேவனை அறிவிக்கிறார்கள் இல்லை, தேவனை புகழுகிற புகழ்ச்சி தங்களுக்குள்ள இல்லாததுதான் காரணம். ஓகே, இதுல அடுத்தது நம்ம ஏன் தேவனை கம்பீரத்தோடு பாடணும் அப்படின்னா, நேர கீழே வர வேண்டியதுதான். எங்க வரணும்? எதனால நான் கம்பீரத்தோடு பாடணும்? அவர் ஒரு காரியம் என்ன செய்யறாரு? சத்துருடைய இச்சக பேச்சு அடக்கிறாரு. நீ பாடுன தேவனை மகிமைப்படுத்தின, தேவனை மேன்மைப்படுத்தின, சத்துருக்கள் அடங்கிடுவாங்க. இச்சகம் பேசி அடங்குவான். அவனை அடிச்சு அடக்கண்டா அவனே பேசி பேசி அடங்கிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கம்பீரத்தோட, அதாவது தைரியத்தோட, துணிவோட அவரை மகிமைப்படுத்தணும். இது துதி இல்ல, மகிமைப்படுத்துகிறது வந்து இன்னொரு வகையான ஒரு துதிக்கிறது. நன்றியோட துதிக்கணும் அப்படின்னா, தேங்க்ஸ் லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்றது. கம்பீர பாடல் அப்படின்னா அவரை குறித்த மேன்மையான அவருடைய வல்லமைகள், அவருடைய செயல்கள், அவருடைய அதை மகிமைப்படுத்துவது. இட்ஸ் குளோரிஃபிகேஷன். அவரோட துதிக்கிறதுக்கும் மகிமைப்படுத்துவதற்கு ரெண்டு வித்தியாசம். அதை ஞாபகம் வச்சு, அதனாலதான் கம்பீரமாய் பாடுங்கள் சொல்லிடுது. அப்ப அப்படி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தோம் சொன்னாலே சத்ரு அடங்கிடுவான். ஆனா தேவனை மகிமைப்படுத்த தெரியாம நமக்குள்ளே இருந்துகிட்ட நினைச்சுவோம். நாமே ஒன்னு முறுமுறுப்போம், இல்லைஞ்சனா சோர்ந்து போவோம், இல்லைஞ்சனா என்னது சத்துருனுடைய கிரிகளை கண்டு பயந்து போவோம். அதாவது பயம் இதெல்லாம் இருக்கிறவங்க கம்பீரமா தேவனை பாட முடியாது. தேவனை கம்பீரமா பாடணும். பயப்படுவன ஒண்ணு நடக்காது. முழு பலத்தோட கம்பீரம் முழு சக்தியோட ஒரு வகையான அந்த பாட்டிலே எல்லா சத்துருவும் அடங்கிடுவான். அதான் அதுல உள்ள. அப்ப இச்சகம் பேசி அவனை அடங்க வச்சிருவாரு. ரெண்டாவது என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவரை மகிமைப்படுத்துகிற அந்த மகிமை நிமித்தம் நமக்கு உண்டாகிறது என்னன்னு உள்ள அறிவு இருக்கும். சத்ரு அடக்கிறார். முதலாவது தேவனை அறிகிற அறிவு, மகிமைப்படுத்தும் போது அறிவு உண்டாகுது. அறிவினால அவருடைய வழிகள் நமக்கு வேதத்தின் மூலமாய் போதிக்கப்படுகிறது. சமாதானம், யுத்தம் இருக்காது, அங்க சமாதானம் ஏற்படுகிறது. மூணாவது காரியம், சத்ரு இச்சகம் பேசி அடங்கிடுவான். நாலாவது காரியம், அதிசயங்கள் நடக்கும். துதிக்கிறது, அதை மகிமைப்படுத்தும் போது அதிசயம் நடக்கும்.
துதிக்கும் போது, நன்றி அறிதல் செய்யும் போது, தேவனை நம்ம துதிக்கும் போது என்ன நடக்கும், மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்கும்? துதிக்கும் போது என்ன நடக்குது? சந்தோஷம் ஏற்படும். மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குது? அற்புதங்கள் நடக்கும். சந்தோஷம் வேணும் எங்கே? துதி. அற்புதங்களுக்கான மகிமைப்படுத்து, மேன்மைப்படுத்து, புகழ ஆரம்பி. தேவனை புகழ புகழ அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கும். துதிக்க துதிக்க என்ன நடக்கும்? சந்தோஷம். வாழ்க்கையில சந்தோஷம், இருதயத்துல சந்தோஷம் உண்டா? அற்புதத்தை காணலாம், சந்தோஷத்தை உணரலாம். துதி உணர்வையும் மகிமைப்படுத்துதல் தெளிவையும் ஏற்படுத்தும். ஓகே, இனி அடுத்ததுங்க என்ன இந்த சங்கீதத்துல பாக்குறோம் என்னன்னா, அவரை மகிமைப்படுத்த சுத்தமாக்கப்படுவோம். துதிக்க துதிக்க என்ன செய்வோம்? திருப்தி அடைவோம். மகிமைப்படுத்த என்ன செய்வோம்? சுத்தமாகும். அதான் இந்த சங்கீதத்தில் படிக்கிறது. எவ்வளவு மகிமைப்படுத்தியோ அவ்வளவுக்கு உன்னுடைய இருதய சுத்தம், மாம்ச சுத்தம், உன்னுடைய உணர்வுல சுத்தம். தேவனை மகிமைப்படுத்தாதான் கம்பீரமாய் பாட 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 சுத்தமாகலாம். அதுபடி சோப்பு வாங்கி ஒன்னும் சுத்தப்படுத்த முடியாது. ஆத்துமாவை சுத்தப்படுத்துகிற ஒரு ப்ராசஸ் ஆகானது தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆத்மாவை சுத்தப்படுத்த தெரியாதவன் தான் என்ன செய்வான்? ஆத்மாவை சுத்தப்படுத்துவது தேவனை சுத்தப்படுத்தணுமா கம்பீர துதி இருக்கணும். கம்பீரமாய் அவரை பாடி மகிமைப்படுத்தணும். அதை மகிமைப்படுத்தணும். மகிமை இது தேவனை மகிமைப்படுத்தும். ஏன்னா இது தீர்க்க தரிசனம் பூமியில அப்படி நடக்கும். இப்ப சுத்தமானவர்கள் தான் பூமியில இருப்பார்கள். இப்போ இந்த 2வது இந்த பூமி நிச்சயமாய் கர்த்தருடைய ஆளுகையில வரும். 1000 ஆண்டு அரசாட்சி. அன்னைக்கு சுத்தம் உள்ளவர்கள் தான். அன்னைக்கு என்ன செய்திருக்க நம்ம வாசிப்போம்ல, பிள்ளைகள் நிச்சயம் பாம்பை பிடிக்கும். பாம்பு யாரையும் கடிக்காது. சிங்கமும் ஆடும் ஓனாயும் சேர்ந்துமையும் பாருங்க. அதுக்கு குணநிலை எல்லாம் மாறி போகுது. தேவனுடைய ஆளுகையின் நாள் இல்ல. எல்லாரும் தேவன்கிட்ட வரும்போது மிருகதேவ குணம் கூட மாறுது. அப்போ இன்னைக்கு மனுஷ குணத்தை மாற்றவே முடியல. அன்னைக்கு தேவனுடைய ஆளுகையான அவருடைய அந்த பூமி ஆள போகும்போது அவரை மகிமைப்படுத்த ஜனங்கள் துணிகிற நேரத்துல மிருகங்களுடைய குணம்போடு அந்த இயல்பு அதுதான். மிருகம் சிங்கம் வந்தனா கடிக்கும். நான் ஒரு கதையை பார்த்தேன். அதாவது ஒரு மனுஷன், ஒரு பறவை வந்து காட்டுல மேய்ஞ்சிட்டு இருக்கு, ஒரு குருவி. அப்போ அந்த பாதையில சிங்கம் வரும், அது பாட்டு மேய்ஞ்சிருக்கு. அந்த பாதையில யானை வரும், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். கரடி வரும், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஓனாய் வரும், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். குரங்கு வரும், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஆனா மனுஷன் வருவான், அப்பவுமே பறவை பறந்துடும். ஒண்ணு இதை பார்த்துட்டு இருந்த முனிமை அந்த பறவைகிட்ட கேட்பான், நீ இந்த பாதையில யானை சிங்கம் போச்சு, கரடி போச்சு, யானை போச்சு, இந்த மிருக ஜீவன் எல்லாம் போச்சு, நீ ஒண்ணுமே அசையாம உனக்கு வேலையை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்த. நம்ம மனுஷனை கண்ட உடனே மாத்திரம் ஏன் பறந்து மேல மரத்துக்கு யாருன்னா அப்படின்னு பறவை சொல்லிச்சுதான், ஐயா சிங்கத்துக்கு குணம் என்னதோ அந்த குணத்துல இருந்து அது மாறாது. அது பசிச்சா அடிச்சு சாப்பிடும், அவ்வளவுதான். யானை என்னது, அது தனிமையை நின்னா ஆபத்தை கண்டாதான் ஏதோ பண்ணும். கூட்டமா நின்னா அது ஒண்ணும் செய்யாது. அது அதுக்கு சுபாவம். நரிக்கு என்ன, அதுக்கு தேவைப்படும். அதனுடைய குணநலம் எதுவோ அதுலதான் நடக்கும். ஆனா மனுஷன் எப்ப எதை என்ன செய்வானே தெரியாது. அவன் பிடிப்பானா, எறிவானா, இல்ல
கொல்லுவானா இல்ல சுட்டு கட்டிப்பானா ஒண்ணும் நமக்கு தெரியாது. அவன் என்ன நினைக்கான்னு மட்டும் தெரியாது. அதனாலதான் அவன் வரும்போது நமக்கு அந்த பாதையில இருந்து நீங்க பக்கத்துல சுத்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாத்துக்கும் அதனுடைய இயல்புகள் மறக்காம நடக்கும். ஆனா மனுஷனுடைய இயல்பு என்னது? அன்பு. அதான் மனுஷனுக்கு இயல்பா இருக்கணும். ஆனா இவன் என்ன செய்வான்டே தெரியாது. இவனுக்கு ஒரு நிலையான ஒரு ஒரு தன்மையே இல்லாதவன் ஐயா. அதனாலதான் அவன் யாரு எதை எப்ப நினைப்பான், எதை எப்ப செய்வான், அவன் எப்படி நடந்துக்குவான் யாருக்கும் அதை நினைச்ச முடியாது, திட்டப்படுத்த முடியாது. அதனாலதான் எனக்கு ஜீவனை கொண்டு பறந்து போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். நல்ல ஒரு கதை இல்ல, நல்ல ஒரு சம்பவம் இல்ல. அதனால மனுஷன் தேவனை மகிமைப்படுத்தினா என்ன நடக்கும்னு சொல்லி கொடுத்தாலும், தேவனை துதித்தா என்ன நடக்கும், தேவனை மகிமைப்படுத்தினா என்ன நடக்கும், இவன் ஸ்டேபிளா நிக்க மாட்டான். சரி, அது போட்டு. அதனால இது எதுக்கு நீ துதிக்கணும் மகிமைப்படுத்தணும் அப்படின்னா ஒண்ணு சுத்தப்படுத்த. எதுக்கு நீ துதிக்கணும் அப்படின்னா நிறைவடை. வாழ்க்கையில துதிக்க துதிக்க நிறைவு உண்டாகும். மேன்மை தெய்வத்தை மகிமைப்படுத்த என்ன உண்டாகும்? சுத்தம் உண்டாகும். ஓகே, இதெல்லாம் சாதாரணமா சிந்திச்ச வரக்கூடிய காரியம் இல்லை. சும்மா சங்கீதத்தை வச்சேன், என்ன எழுதி வச்சிருக்காங்க, எதனால எழுதுறாங்க, எதுக்காக எழுதுறாங்க, கொஞ்சம் யோசித்தோம் சொன்னாதான் அதெல்லாம் கிடைக்கும். அடுத்த இதுல பாக்குறோம், என்ன சொல்றாரு தெரியுமா? இக்கட்டு நாளில் பொறுத்தனை பண்ணுவேன். இந்த சுத்தப்படுத்தினா நான் இக்கட்டு வந்துட்ட பொருத்தனையோட தான் தேவ சமூகத்துல வரும். ஆனா நம்ம இக்கட்டு வந்தா நிச்சயம் பொருத்தனையும் இருக்காது, பொறுமையும் இருக்காது. அங்கதான் இக்கட்டு நேரத்துல மனுஷனுக்கு மட்டும்தான் பொருத்தனையும் வராது, பொறுமையும் வராது. சங்கீதக்காரன் எனக்கு இக்கட்டு நேரத்துல நான் நிச்சயம் நான் தேவன்ட்டு பொருத்தனை பண்ணுவேன், அதை உடன்படி பண்ணுவேன், நான் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாபேஸ் யுத்தத்துக்கு போறான். எனக்கு நான் ஆண்டவர் என்ன ஜெயத்தை தந்து என்னை திரும்பி வீட்டுக்கு அனுப்புனா என் வீட்டுல முதலாவது வருகிறது எதுவா இருந்தாலும் உமக்குரியதை நான் பலி கொடுத்துருவேன் அப்படின்னு. எது வரும்? தனக்கு ஒத்த மக தான் வரும். ஐயோடு துணியை கீறிடுவான், நான் பொருத்தனை பண்ணிட்டேனே, இவ எனக்கு பிள்ளைக்கு வாழ்க்கையே போயிடுச்சு, நான் இப்ப பலி கொடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா அந்த பிள்ளை சொல்லிடும், நீ எதாவது ஆண்டோட்ட சொன்னி செய்துரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஏன் சொன்னா அந்த பிள்ளைக்கு தெரியும், கத்தருக்குன்னு எதையாவது செய்துட்டோம்னா அது எவ்வளவு நன்மையானதுன்னு. பொருத்தனையில மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டுள்ளத. ஆனா அங்க நம்ம அப்படி கிடையாது. அப்ப நமக்கெல்லாம் பொருத்தனைகள் எல்லாம் ரொம்ப முக்கியமா. சங்கீதக்காரன் என்ன சொல்ற அந்த 66ல, நீ தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷன் இவ்வளவு ப்ராசஸ்ல வருவான். சத்ரு அடக்க வச்சுவான், அடுத்து என்ன செய்வான் சொன்னேன். ஹலோ, என்னன்னு சொல்லு, காலையில நீ சொல்லு, நாங்க கேட்கிறோம். கிரியைகளை உணர்வார்கள், உணர்ந்து அறிவிப்பார்கள். அது மேல உள்ள 3 காரியம், அது அந்த தலைப்புக்கு சொன்னது. அடுத்து அதிசயங்கள் நடக்கும், சுத்தமாக்கப்படுவோம். அது மகிமைப்படுத்தும் போது வேற என்ன நடக்கும்? ஓகே, அடுத்து இப்ப என்ன செய்துட்டு இருக்கோம்? பொருத்தனைகளை ஏற்படுத்தி அதை செய்யும் போது அங்க என்ன நடக்கும்னு சொல்லி இருக்கு. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள். ஆத்துமா அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், நான் என் நாவினாலே அவரை புகழப்பட்டார், என் இருதயம் அக்கிரம சிந்தைது. அடுத்தது ஜெபத்துக்கு பொருத்தனை நிறைவேற்றினாதான் ஜெபத்துக்கு பதில். இல்லம்மா அக்கிரம சிந்தைங்கன்னா எல்லாருக்கும் தெரியுமே. அதே போமா 18 எல்லா இடத்துலயும் சொல்றதுதான். எல்லா ஜெபத்திலையும் சொல்லுவோம், ஜெபத்துல பதில் இல்லைன்னா நம்ம இருதயத்துல அக்கிரம சிந்தைன்னு சொல்றது. இந்த இதனுடைய பின்னணியில பார்க்கும்போது உடன்படிகளை, அதாவது சும்மா வாயில வர்றது நினைக்கிறதெல்லாம் பேசுகிறதே ஒரு அக்கிரமம் தான்.
அக்கிரம சிந்தத்துல ஜபத்துக்கு பதில் இருக்காது. கடைசியா மெய்தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். அதான் பொருத்தனை ஒரு ஆளு நிறைவேற்றும் போது ஜபம் பதிலளிக்கும் ஜபமாயிருக்கும். அடுத்தது பொருத்தனையை பூரணப்படுத்தும் போது ஜபம் பதிலளிக்கப்படும். அடுத்தது என் ஜபத்தை தமிழாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ பொருத்தனைகளோடு தேவன் அதிகம் லைட்டா பார்த்தோம் பொருத்தனையை பற்றி. இங்கேயும் அந்த பொருத்தனை வருது. எப்ப பொருத்தனை வருது அப்படின்னா, தேவனை புகழுகிற இடத்துலயும் புகழ முடியாத ஒரு தடை ஏற்படும் போது பொருத்தனை உண்டாகும். அங்க துதிக்க முடியாத போராட்டம் ஏற்படும் போதும் பொருத்தனை உண்டாகும். துதியோ புகழ்ச்சியோ தேவனுக்கு நான் செய்கிற நேரங்களில எனக்கு இடறுதல்கள் உண்டானா நான் பொருத்தனையோடு இந்த ரெண்டு காரியத்திலையும் நான் தெளிவுபடும் போது எனக்கு என்ன வச்சேன், ஜபம் கேட்கப்படும், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருக்கும், ஜபமும் என்னிட்ட நிலைத்திருக்கும், கிருபையும் விலகாமல் இருக்கும். இந்த வார்த்தைகள்னால் தேவன் நம்மை பலப்படுத்த அவருடைய சமூகத்துல கொடுக்கும்.